சென்னை எண்ணூரில் கழிவுகளை அகற்றும் பணியில் 400க்கும் மேற்பட்ட மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர். போதிய உபகரணங்கள் இருந்தாலும் உடலில் ஒவ்வாமை ஏற்படுவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். மிக்ஜாம் புயலின் போது ஏற்பட்ட வெள்ளத்தால் சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனத்தில் இருந்த எண்ணெய் கழிவுகள் கொசஸ்தலை ஆற்றில் கலந்தன. இதனால் எண்ணூர் கழிமுக பகுதியில் டன் கணக்கில் எண்ணெய் கழிவுகள் தேங்கியுள்ளன. கழிமுகத்தில் சேகரிக்கப்பட்ட நீர் மாதிரியில் பீனால் எனப்படும் கரிம கலவை, எண்ணெய், கிரீஸ் ஆகியவை அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக இருப்பது தெரியவந்துள்ளது. 1 லிட்டர் தண்ணீரில் 1 மில்லிகிராம் பீனால் இருக்கலாம் என அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது 48.4 கிராம் பீனால் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல 1 லிட்டர் தண்ணீரில் 10 மில்லிகிராம் எண்ணெய் மற்றும் கிரீஸ் இருக்கலாம் என அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது 828 மில்லிகிராம் இருப்பதாக ஆய்வு முடிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே கழிமுகத்தில் தேங்கி நிற்கும் எண்ணெய் கழிவுகள் மீனவர்கள் உதவியுடன் அகற்றப்பட்டு வருகின்றன. நவீன எந்திரங்கள் பயன்படுத்தப்படுவதாக கூறப்பட்டாலும் இதுவரை வாளிகள், கப்புகள் மூலமாகவே மீனவர்கள் எண்ணெய் கழிவுகளை அகற்றி வருகின்றனர். போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் இருந்தாலும் கை மற்றும் கால்களில் ஒவ்வாமை ஏற்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர். ரொம்ப கஷ்டமா இருக்கு பாருங்க, கை வச்சு எடுக்க முடியல எங்களால. அது எடுத்து போட்டு ட்ரம்ல ஊற்றினா அது கொம்பு மாட்டுறது எல்லாமே மாட்டுது. இல்லை அதில் எல்லாம் திட்டிக்கி கொம்பெல்லாம் ஓரமாக போட்டு ஆயில மட்டும் எடுத்து அதில் ஊற்றிட்டு அதை கஷ்டப்பட்டு நாங்கள் அங்கே எடுத்துன்னு போய் சேர்க்கணும். இது கையில் எடுக்க முடியல எங்களால். கையில் எடுத்தா அது ஃபுல்லாக அரிக்குது உடம்புலாம் பட்டாலே. கழிமுக பகுதியில் தற்போது உயிரினங்களே இல்லை என்ற நிலை ஏற்பட்டு விட்டதாக கவலை தெரிவித்த மீனவர்கள் எண்ணெய் கழிவுகளை முழுமையாக அகற்ற 1 மாதம் வரை ஆகலாம் என கூறினர். ஒரு போட்டுக்கு 500 லிட்டர்னா அப்போ 100 போட்டுக்கு என்ன ஆச்சுங்க? எத்தனை டன் வருது? அவ்வளோ மொத்தமாக எடுத்துனுக்கிறோம். இன்னும் எடுக்க வேண்டியது இருக்குது. இன்னும் ஆற்றுல ஃபுல்லாக ஆயில் தான் இருக்கு. எவ்வளோ நாள் ஆகும்? இது குறைஞ்சது பார்த்தாலும் 1 மந்த் ஆகும். 1 மந்த் ஆனாலும் இன்னும் கிளீன் பண்ண முடியாது. ஆக்சுவலா தொழில் எப்படி பாதிச்சிருக்கு? தொழிலெல்லாம் ஆக்சுவலா மீனே கிடையாதுங்க. மீன் பொறுப்பே கிடையாது, அழிஞ்சிருச்சு. எறா, மீன், நண்டு எதுவுமே பொறுப்பே கிடையாது. இயந்திரங்கள் மூலம் எண்ணெய் கழிவுகளை வேகமாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனம் அளித்துள்ள விளக்கத்தில் எண்ணெய் கழிவுகள் மேலும் பரவாமல் தடுக்க 3 அடுக்குகளில் மிதவை தடுப்பான்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணியாளர்களுக்கு 600 கையுறைகள், 600 முகக்கவசம் உள்ளிட்டவை விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் 3 தனியார் நிறுவனங்கள் மூலம் எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 103 படகுகளில் 400க்கும் மேற்பட்ட மீனவர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் நேற்று வரை 40 மெட்ரிக் டன் அளவுக்கு எண்ணெய் கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிப்பு குறித்து ட்ரோன் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி சென்னை IIT நிபுணர் குழு ஆய்வு செய்ய இருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு குறிப்பிட்டுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆனந்துடன் சுபாஷ் பிரபு.